சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழுக்காக சேது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே தமிழுக்கு உதவியா இருக்காரு. அது போக தமிழ் நினைச்ச மாதிரியே ராஜாங்கமும் சேது எல்லாரும் சேர்ந்து அப்பதான் அப்புறம் எல்லாரும் குடும்பத்தோட தமிழை பரீட்சை எழுத கூட்டிட்டு வர்றாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா அந்த சாவித்திரி ஈஸ்வரி வந்து, என்ன மதினி இப்படி நடக்குது, இந்த சேது பையன் என்னடானா எப்ப பார்த்தாலும் அந்த தமிழ்ச்செல்வி முந்தானைய புடிச்சுக்கிட்டே திரியறான். இப்ப பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பமும் அவளை சேர்ந்து பரீட்சை எழுத வேற கூட்டிட்டு போகுது. இவளுக்கு படிக்கிறதுல எந்த தடங்களும் இல்லாம போயிருச்சு. இப்போ புருஷங்காரனும் காலில் விழுந்து கிடக்கான். இதுக்கு மேல அவளுக்கு என்ன வேணும்? இன்னும் கூடிய சீக்கிரத்துல அவளை ஆர்த்தி கரைச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் தாங்க போறாங்க சின்ன மருமக அப்படின்னு இந்த சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமா மதினி, இப்போ நம்ம நிலைமைதான் ரொம்ப மோசமாயிருக்கு. அவ வீட்டுக்குள்ள போயிட்டு குழந்தைய மட்டும் பெத்துட்டா, அதுவும் டாக்டர் படிப்பு வேற படிச்சுட்டா அப்படின்னா நம்மளெல்லாம் வீட்டை விட்டு விரட்டிடுவா அப்படின்னு ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்குங்க. மதினி, இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது சாவித்திரி சொல்லுது, மதினி இவ பரீட்சை எழுதுனாதானே, இவ பரீட்சை எழுத போகும்போது நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன் அப்படின்னு சாவித்திரி சொல்லுது. என்ன அத்தாச்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், என்கிட்ட தூக்க மாத்திரை இருக்கு. அவ குடிக்கிற பால்லையோ இல்ல எதுலயாவது அந்த தூக்கிற மாத்திரையை கலந்து அவ பரீட்சை எழுத போகும்போது நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ பரீட்சை எழுதுற இடத்துல போயிட்டு ஒரே தூக்கமா தூங்குவா. அவளால பரீட்சை எழுதவே முடியாம போயிரும். நம்ம எப்படியாவது இதை மட்டும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுது. உடனே ஈஸ்வரியும், ஆமா தஷி, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு. எப்படி ஆனா நம்ம அந்த மாத்திரை அவ சாப்பிடறதுல கலக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது சாவித்திரி சொல்லுது, மதினி அவ என்ன முன்ன மாதிரி என்ன நடந்துகிட்டா இருக்கா? அந்த வீல் சேர்ல தானே உட்கார்ந்து இருக்கா. இன்னமே நமக்கு என்ன பயம்? அவளால என்ன நடந்தாலும் எந்திரிச்சு வந்து பார்க்க முடியாது. நம்ம அந்த ஜன்னல் வழியா போய் அந்த சேது பைய இல்லாத நேரம் பார்த்து அவ குடிக்க இருந்து ஏதாவதுல கலந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சாவித்திரி வந்து போய் பாக்குது, எதுலையுமே கலக்க முடியாத சூழ்நிலை வந்துருது. தாமரை சொல்லுது, அம்மா அவ எப்படியும் குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போவா, அந்த தண்ணி பாட்டில அந்த தூக்க மாத்திரை கலந்துருமா அப்படின்னு ஈஸ்வரி சாவித்திரி கிட்ட தாமரை சொல்லுது. இன்னைக்கு தாண்டி உன்னை பெற்றதுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் வந்து தமிழ் குடிக்க கொண்டு போற தண்ணி பாட்டில வந்து அந்த தூக்க மாத்திரைய போட்டுருது, யாரும் பார்க்காத நேரம் பார்த்து. அதே மாதிரி அன்னைக்கு தமிழ சேது எல்லாரும் கூட்டிட்டு போறாங்க. தமிழும் பரீட்சை எழுதுறதுக்காக எக்ஸாம் ஹால்குள்ள போறாங்க. அப்புறம் அவங்களுக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி தோணுது. தமிழ் வந்து அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறாங்க. கொஞ்சமா குடிக்கிறாங்க, நல்ல வேளை ரொம்ப குடிக்கல. அவங்க குடிச்சிட்டு போய் எக்ஸாம்ல உட்கார்ந்துருக்காங்க. எல்லாருக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருது. எல்லாரும் உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. தமிழ் எழுதிக்கிட்டு இருக்கும் போதே தமிழுக்கு ஒரு மாதிரி தூக்க வர மாதிரியே இருக்கு. மயங்கி விழுகிற மாதிரியே வருது. தமிழ் அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அங்க இருந்த கிளாஸ் மேடம் வந்து, என்ன தமிழாச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்றும் இல்லை மேடம், என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி தூக்க வர மாதிரியே இருக்கு, மயக்க வர மாதிரி இருக்குன்னு சொல்லவும், சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மேடம், என்னால முடிஞ்ச அளவு நான் எழுதுறேன் அப்படின்னு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் வந்து அப்படியே எழுதிக்கிட்டு இருக்கும் போதே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் சேது கிட்ட வந்து அந்த கிளாஸ் மேடம் சொல்றாங்க, நீங்க தமிழ்ச்செல்வியோட ஹஸ்பண்ட் தானே, அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னதும் சேது பதறி அடிச்சு உள்ள போறாரு. உள்ள போயிட்டு தமிழை அப்படியே தூக்கி பாக்குறாரு. என்ன தமிழாச்சு உனக்கு அப்படின்னு தண்ணியெல்லாம் தொளிச்சு பாக்குறாரு. அந்த தண்ணியில பார்த்தா ஒரு மாதிரி மருந்து வாட வருது. என்னது இந்த தண்ணி ஒரு மாதிரி மருந்து வாட வருது அப்படின்னு சேது நினைக்கிறாரு. அப்புறம் பார்த்தா வேற தண்ணி எடுத்து தமிழுக்கு தொளிக்கிறாங்க. ஆனா தமிழ் எந்திரிக்கவே இல்ல. காலேஜ்ல வந்து டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தமிழை தனியா கூப்பிட்டு அங்க கல்பனா டாக்டர் வந்து தமிழை செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த பொண்ணு தூக்க மாத்திரை கலந்த தண்ணியை குடிச்சிருக்காங்க, அதனாலதான் இவங்களுக்கு இப்படி திடீர்னு தூக்க வர மாதிரி வந்து மயக்கம் வந்துருச்சு, அதனாலதான் இந்த பொண்ணுனால பரீட்சை எழுத முடியல அப்படின்னு அவங்க சொல்லவும்,